ஹலோ விவஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எல்எஃப்எல் ஆப்போட கரண்ட் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு விட்ராவல்லாம் வந்துட்டு எப்பயோ ஸ்டாப் ஆகிடுச்சு. இதில் இந்த விட்ராவலுக்கு கார்டு வாங்குறது, லைஃப் டைம் மெம்பர்ஷிப் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க இப்போதைக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் மெம்பர் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து யாரும் பை பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம்லாம் வந்து அக்கௌண்ட் நார்மல்லாம் ஆகாது. இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பை பண்ணாலும் எவ்வளோ திரும்ப இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் ரிட்டர்ன் வரவே வராது. அதே மாதிரி இதே குரூப்பில் இன்னொரு ஆப்போட லிங்க் போட்டால் அதையும் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த ஆப்பும் ரன் ஆகாது. ஒரு 15 டேஸில் அதையும் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சும்மா அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ண சொல்கிறாங்களா, நான் வந்து சும்மா ரேண்டமாக ஒரு நம்பர் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்து சப்மிட் பண்ணாலே போதும். இது ஜஸ்ட் உள்ளே போகுது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரிஜினல் இதுவே கிடையாது. இது கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு பழைய மாதிரி இதாகிடும். உங்களுக்கு லைஃப் டைம் வந்து ஒரு மெம்பர்ஷிப் வந்து எல்எஃப்எல்ல வரும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இதில் வந்து 3000 கொடுத்து நம்ம பை பண்ணணும். பை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1/2 அன் ஹவர் மேக்ஸிமம் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வாங்கின அந்த 3000மும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துட்டு ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் என்டர் பண்ணேன் இல்லையா, அந்த அக்கௌண்ட்டு இந்த அமௌண்ட்டு ரிட்டர்ன் ஆகுமா. நான் ஒரு ப்ராப்பரான அக்கௌண்ட் நம்பரே கொடுக்கல. ஆனால் அது கூட இதை ஆத்தென்டிகேட் பண்ணவே இல்லை. அப்படியே உள்ளே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபேக் இது. அதனால் வந்துட்டு இதை யாரும் பை பண்ணாதீங்க. இந்த ஆப்பு க்ளோஸ் ஆகிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எல்எஃப்எல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஏவி என்விரான்மெண்ட் ஆப் அதுவுமே வந்து இதுக்கப்புறம் விட்டால் வராது, க்ளோஸ்டு தான். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆப்ஸில் வந்துட்டு அமௌண்ட் போடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஆப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஓகே இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.